ஹாய் 10th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 2.51 அது பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதில் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கூட கொடுப்பாங்க. 3 இல்லை 7 அப்படி கூட கொடுப்பாங்க. எப்படி கொடுத்தாலும் மெத்தட் வந்து சேம் மெத்தட் தான். ஜென்ரல் டேர்ம் மட்டும்தான் ஸ்லைட்டாக மாறும். ஸோ மெத்தட் அதே தான். இந்த சம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி இருக்க மற்ற சம்மும் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் கொஷின் இது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 5 + 55 + 555 ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்குது n டேர்ம்ஸ்க்கு. இப்போ n டேர்ம்ஸ்க்கு அதோட அடிஷன் ஆட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை சிம்பிளாக நம்ம ஆட் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு ஜென்ரல் டேர்ம் இருந்தால் அதுக்கு என்னை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் வந்து 8 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து 4 5 இருக்க மாதிரி வரும், அப்புறம் 5 5 இருக்க மாதிரி வரும், அப்புறம் 6 5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அவங்க வந்து ஏன்னா ஜென்ரல் டேர்ம் தான் அவங்க கேட்குறாங்க. n டேர்ம்னாலும் ஜென்ரல் டேர்ம்னு கொஷின் கேட்டாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து 5 தான் ரிப்பீட் ஆகிட்ருக்கும், 3 இருந்தால் 3 தான் ரிப்பீட் ஆகிருக்கும், 7 இருந்தால் 7 தான் ரிப்பீட் ஆகிட்ருக்கும். ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு, 5 1 டைம்ஸ், இது 5 11 டைம்ஸ், அதே மாதிரி இது 111 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் n டேர்ம்ஸ்க்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆல் இப்போ நமக்கு இது வந்து நமக்கு 10 மாதிரி நமக்கு வேணும். 10 100 1000 அந்த மாதிரி போகிற மாதிரி நமக்கு நம்பர்ஸ் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து இங்கே வந்து -1 10 இந்த 1ல் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மேலேயும் நியூமரேட்டரும் டினாமினேட்டரில் நம்ம 9ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறோம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இது வந்து 5 இருக்கும், இங்கே 9 99 அப்புறம் 999 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கீழே வந்து 9 கிடைக்கும். இந்த ஸ்டெப் வந்து இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன், எக்ஸாம்பிளில் இருக்கும், எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 9ஐ வந்து நம்ம 10ஆல் -1 பண்ணால் 9. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரி 99 100 -1ன்னு போட்டு வச்சுக்கிறோம். 999 இந்த மாதிரி 1000 -1ன்னு போட்டுட்டு அப் டு n டேர்ம்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு ஜென்ரலாக போட்டுக்கிறோம். இப்போ நம்ம 10 100 1000 மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்க போகிறோம். 5/9 ஆல்ரெடி காமனாக வெளியே இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ் n டேர்ம்ஸ்க்கு இது போயிட்டே இருக்குது. இந்த பேலன்ஸ் இருக்க இந்த -1 என்ன பண்ணுறோம், -nன்னு தனியாக போட்டுக்கிறோம். எப்படியோ இதுவும் n டேர்ம்ஸ்க்கு இருக்கும். இந்த அப்போ -1ம் எல்லாத்துக்குமே -1 தான் இருக்க போகுது. இங்கே 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 எல்லாமே -1 தான். ஸோ அதை நம்ம தனியாக n டேர்ம்ஸ்க்கு -nன்னு போட்டுக்கிறோம், அதை தனியாக வச்சிட்றோம். ஸோ இப்போ சப்போஸ் n 1ஆக இருக்குது, இதை நீங்கள் எழுத வேணாம், இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ரல் டேர்ம் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் n வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஜென்ரல் டேர்ம் என்னவாக இருக்கும், 10 இருக்கும். வெளியே இருக்க 5/9 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து 10 × 10⁻1 - 1 அப்படின்னு போட்டால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். ஸோ அதையே வந்து நம்ம கீழேயும் நம்ம வந்து 10 - 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இது வந்து எல்லா n வந்து பவரில் தான் வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் -n வருது. மித்தபடி இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. பார்த்திங்கன்னா 5/9 10 × 10⁻n -1 / 10 - 1 -n இப்படி வச்சுட்டு இங்கே 1ஐ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10⁻1 10 தான், 10 - 1 9, இங்கேயும் டிவைடில் 10 - 1 9. ஸோ உங்களுக்கு 9 9 கேன்சல் ஆகிட்டு இங்கே 10, இங்கேயும் என்ன ப்ளேஸில் 1ஐ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 - 1 உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 5/9 இருக்கு இல்லையா, அதில் 9 9 கேன்சல் ஆகி உங்களுக்கு 5 மட்டும் கிடைக்கிது.
ஸோ ஜென்ரல் டேர்ம் இது தான். இதோட ஸ்டாப் பண்ணாலும் இதுவும் ஜென்ரல் டேர்ம் தான். இல்லை உள்ள மல்டிப்ளை 5 × 10 50 எக்ஸாம்பிளில் இப்படி இருக்குது. ஸோ இப்படி பண்ணாலுமே ஃபைனல் ஜென்ரல் டேர்ம் தான். இது வரைக்கும் பண்ணாலுமே ஓகே தான். இல்லைன்னா இந்த 5/9 இது 2 பிளேஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே 7 இருந்ததுன்னா 7ஆல் பண்ணுவீங்க, 3 நம்பர் இருந்தால் 3ஆல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஆனாலும் போட முடியும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.